ஈரோட்டில் கர்ப்பிணி பெண்ணை ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு வயிற்றில் குழந்தை இல்லை, மாறாக தொப்பை அதிகமாகிவிட்டது என்று அரசு மருத்துவர் அலட்சியமாக பதிலளித்திருக்கிறார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் கணவருடன் தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் செய்தபோது குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என ரிப்போர்ட் வந்து பகீர் கிளப்பியிருக்கிறது. நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த போக்குவரத்து நகர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயன் மோகனசுந்தரி தம்பதியினர். இவர்களுக்கு ஏற்கனவே 5 வயதில் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன் மோகனசுந்தரி இரண்டாவதாக கருத்தரித்து உள்ளார். இதனால் குழந்தையின் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆசையில் கடந்த 11ஆம் தேதி அயலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்த பணி மருத்துவர் மோகனசுந்தரியை பரிசோதித்து விட்டு ஸ்கேன் எடுப்பதற்காக சிறுவலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். அங்கு ஸ்கேன் எடுத்து பார்த்த மருத்துவர் மோகனசுந்தரியிடம், உங்கள் வயிற்றில் குழந்தை இல்லை, மாறாக உங்களுக்கு தொப்பை பெருத்து விட்டது, அதனால்தான் இப்படி வீக்கமாக இருக்கிறது என பதிலளித்திருக்கிறார். மருத்துவரின் இந்த பதிலால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த இளம்பெண் தனது கணவரிடம் நடந்ததை சொல்லி அழுதிருக்கிறார். அரசு மருத்துவமனை மீது சந்தேகம் அடைந்த அவரது கணவன் விஜயன் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து பார்த்துள்ளார். அதில் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதும் ஹார்ட் பீட்டும் நன்றாக இருப்பதும் தெரிய வந்ததாக மோகனசுந்தரி தெரிவித்தார். இது மாதிரி ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வீக் எழுதி கொடுக்கும்போது குழந்தை நல்லா இருக்குது, துடிப்பு மட்டும் வரல, போய் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு எழுதி கொடுத்தாங்க. நார்மலாக இருக்குன்னு தான் எழுதி கொடுத்தாங்க. இது போன வாரம் போன ரிப்போர்ட்டு குழந்தையே இல்லைன்னு எழுதி கொடுத்து அவதூறாக பேசியிருக்காங்க. இந்த டேட்லேயே தான் நாங்கள் போயிட்டு ப்ரைவேட்டில் ஒரு ஸ்கேன் பண்ணோம். குழந்தை நல்லா இருக்குது, ஹார்ட் பீட்லேருந்து எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். இதனால் அதிருப்தி அடைந்த தம்பதியினர் அரசு மருத்துவமனைக்கு சென்று தவறான தகவலை கூறிய மருத்துவரிடம் இது குறித்து கேட்டனர். அப்போது ஸ்கேன் செய்த ஊழியருக்கு பயிற்சி சரிவர கொடுக்காமல் இருந்திருக்கலாம், மேலும் இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காது என சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் வேதனையுடன் தெரிவித்தார். ஒரு டாக்டர்னா பரவாயில்லமா, முன்ன விட இம்ப்ரூவ்மெண்ட் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இடத்த உடனே உனக்கு என்னம்மா தொப்பை இவ்வளோ பெருசாகி போச்சு, பரவாயில்லையே தொப்பை இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை சொன்ன உடனே வீட்டில் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஸ்கேனில் வயிற்றில் பார்க்கல, உனக்கு குழந்தை இல்லை, நீங்கள் வேறு இடத்துல பார்த்துக்காங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. எங்களுக்கு உங்கள் வயிற்றில் ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இதனால என் ஒய்ஃப் ஒரு வாரமாக மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு கிடக்கிறாங்க. ஏழை எளியவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை செய்ய வழியில்லாத நிலையிலேயே அரசு மருத்துவமனையை நாடி வருகின்றனர். ஆனால் அங்கு மருத்துவர்கள் சிலர் நோயாளிகள் படும் இன்னல்களை பற்றி துளி அளவும் கவலைப்படாமலும் அலட்சியமாக செயல்படுவதாக பல்வேறு தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன.